உங்கள் ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இந்த ஞாயிற்றுக்கிழமை நமக்கு நேற்றுலேருந்து கொஞ்சம் வெயில் கம்மியாக இருக்குது. மழைன்னு சொல்லியிருந்தாங்க, ஆனால் பரவாயில்ல, நம்மளுக்கு வேலூரில் மழை இல்லை. 2-3 ஊர்களில் ரெட் அலர்ட்லாம் கொடுத்துருக்குறாங்க. எனவே கடவுள் கோடையின் வெப்பத்தை மாற்றி நல்ல ஒரு சூழ்நிலையை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். மிகுந்த மகிழ்ச்சியான தருணம். மழை காலத்துக்குள்ளாக நுழைய போகிறோம். ஞாயிற்றுக்கிழமை காலையில் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. போன வாரம் 2 சர்வீஸ் முடிச்சுட்டு வந்து ரொம்ப டயர்டாக இருந்தேன். போன வாரம் என்ன செய்தி கேட்டோம்? அதெல்லாம் ஏங்கய்யா எங்களை போய் கேட்குறீங்க? எங்களெல்லாம் கேட்கக்கூடாது. போன வார ஞாயிற்றுக்கிழமை செய்தியினுடைய தலைப்பு என்ன? உயிர்த்தெழுந்த ஆண்டவர். அப்புறம் மறந்துட்டங்கய்யா, விட்டுருங்கய்யா எங்களை. பிலீவிங் இன் கிரைஸ்ட் த ட்ரூத், கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைத்தல் உண்மை, அதை குறித்து பார்த்தோம். அப்போ இங்கே கேட்டுட்டு அடுத்த காதில் விட்டுட்டு போயிடுறோம். தலைப்பை கூட ஞாபகம் வச்சுக்கலன்னா சொன்ன செய்தியை எங்கே நம்மளுக்கு ஞாபகம் இருக்க போகுது? அதனால் இந்த வாரம் தலைப்பு சொல்லாமலே தொடங்கிடலாமா? சொல்லிடலாமா? தென்னிந்திய திருச்சபையின் முறைமையின்படி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு 5ஆம் ஞாயிறு, ஈஸ்டருக்கு பின்வரும் 5ஆம் ஞாயிற்றுக்கிழமை, கிறிஸ்துவின் ஆவியுடன் கூடிய ஊழியம். கிறிஸ்துவின் ஆவியுடன் கூடிய ஊழியம். 4 வேத பகுதிகளை வாசிக்க கேட்டோம். சங்கீதம், 2 ராஜாக்கள் புஸ்தகம், அப்போஸ்தலர் நடபடிகள், அப்புறம் பரிசுத்த மத்தேயு நற்செய்தி நூல். தூய ஆவியானவருடைய செயல்பாடு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. தூய ஆவியார் நம்மை வழிநடத்துகிறார். தூய ஆவியார் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். தூய ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். தூய ஆவியார் நம்மோடு இடைப்படுகிறார். தூய ஆவியார் நமக்கு வழி சொல்லுகிறார், பாதை காட்டுகிறார், நமக்கு ஆலோசனைகளை சொல்லுகிறவராக இருக்கிறார். அவர் நமக்குள்ள இருக்கிறாரா அப்படின்றது தான் பெரிய கேள்வி. நமக்குள்ள இருக்கிறது தூய ஆவியா இல்லை வேற ஆவியா அப்படின்ற கேள்வியோடு இந்த செய்திக்குள்ளாய் உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன். நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் பரலோகத்தின் ஆண்டவரே, அடியனுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் இந்த வழிபாட்டிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்தின் எண்ணமும் சாமி உம்முடைய சமூகத்தில் இன்பமாய் இருப்பதாக. தூய ஆவியாரே, நீர் வாரும், எங்களோடு பேசும், எங்களோடு இடைப்படும். எங்கள் உள்ளங்களை நாங்கள் ஆராய்ந்து அறிய, உம்மை நெருங்கி நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு அருள் தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவின் ஆவியுடன் கூடிய ஊழியம். நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையை, இயல்பான வாழ்க்கையை நாம் இஷ்டம் போல வாழ நாம் முயற்சி செய்கிறோம். ரொம்ப எளிமையான ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு மாடு வளர்க்குற விவசாயி என்ன பண்ணுறாரு? மாடு நிறைய பேர் வளர்த்துக்கிறோம்ல, வளர்க்குறோமா இல்லையாம்மா? வளர்த்துருக்குறோம். ஓகே, பரவாயில்ல. திடீர்னு உங்கள் முகலெல்லாம் பார்க்கும்போது மாடு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியாதுங்கய்யா, அப்படிலாம் ஒன்று நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி. மாடுகளை அல்லது ஒரு கால்நடைகளை வளர்க்கின்ற ஒரு மனிதன், மாடு வளர்க்குறதுக்கு பார்த்துருக்கோம். தனியாக மாட்டை எடுத்துன்னு போய் ஒரு புல்வெளியான ஒரு இடத்துல விட்டுருவோம். அது என்ன பண்ணோம்? எல்லா இடத்துலையும் மேய்ஞ்சின்னு வந்துடும். இல்லைனா சில நேரத்தில் கயிறு பிடிச்சிட்டு என்ன பண்ணுவோம்? நேராக வரப்பில் மேய்ச்சின்னு போவாங்க. இல்லை சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்க? ஒரு நீளமான கயிறு வச்சுட்டு ஒரு பெரிய குச்சி வச்சு அதோட ஒரு எண்டை என்ன பண்ணுவாங்க? ஒரு இடத்துல ஸ்ட்ராங்காக அடிச்சுடுவாங்க. இந்த மாடை ஃப்ரீயாக விட்டுருவாங்க. ஆனால் ஒரு அந்த கயிறுனுடைய ஒரு முனை எங்கே இருக்குது? மாடோட மூக்கணாங்கயிறில் இருக்குது. இன்னொரு முனை எங்கே இருக்குது? அந்த குச்சி வச்சு அடித்து வச்சுருக்காங்க இல்லையா, அங்கே இருக்குது. ஆனால் இந்த மாடு என்ன நினச்சிக்குது? நம்ம எஜமா என்ன பண்ணிட்டாரு? நம்மளை ஃப்ரீயாக விட்டுட்டு போயிட்டாரு. நம்மளை கேட்குறதுக்கு யாருமே இல்லை, நம்ம விருப்பம் போல் இருக்கலாம் அப்படின்னு நினைக்குது. ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அந்த மாடு அந்த எல்லையை விட்டு அந்த கயிறை வேகமாக இழுக்கும்போது தான் தெரியும், என்னென்ன நம்ம கட்டப்பட்டு இருக்கிறோம். நீ எங்கேயும் தப்பிச்சு போக முடியாதுப்பா. நீ எங்கேயும் இந்த உலக வாழ்க்கையில் கடவுளின் பார்வையில் இருந்து நீ எங்கேயும் தப்பிச்சு போயிட முடியாது. நான் செய்கிறது யாருக்குமே தெரியாது, நான் பண்ணுறது யாருக்குமே தெரியாது.
அப்படின்னு நினச்சிருந்தா தயவு செய்து அதை என்ன பண்ணுங்க, மறந்துடுங்க. ஒரு மனிதன் ஜெபம் பண்றான். எங்கிருந்து ஜெபம் பண்றாரு தெரியுமா? மீனோட வயிற்றுக்குள்ள இருந்து ஜெபம் பண்றான். யோசிச்சு பாருங்க, எங்கிருந்து ஜெபம் பண்றாரு? மீனோட வயிற்றுக்குள்ள இருந்து. அது சாப்பிட்ட மிச்சங்கள், அதனுடைய பாசிகள் எல்லாம் இருக்கிற மீனோடைய வயிற்றுக்குள்ள இருந்து ஒரு மனிதன் ஜெபிக்கிறான். அவனுடைய ஜெபத்தை கடவுள் கேட்கிறார். அப்ப தூய ஆவியானவர் நமக்குள் இருந்து செயல்படுகிறாரா? பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருக்கிறாரா? உனக்கு என்ன வர வேணும் அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாருங்க. அதுதான் பார்க்க போறோம். முதலாவது விஷயம், கடவுளின் ஆவியின் செயல்பாடு. கடவுளுடைய ஆவியின் செயல்பாடு. இந்த நாளுக்கான மைய வசனம் என்னவென்று சொன்னால், நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், மத்தேயு 28:19-20. யாராவது வாசிங்கள? மத்தேயு 28:19-20. நீங்கள் இங்கே உட்கார்ந்து இருக்க கூடாது, புறப்பட்டு போய் சகல மக்கள் இனங்களையும் சீடராக்குங்கள். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் பெயராலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் அவர்களும் செய்யும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், போதியுங்கள் என்று மிகப்பெரிய பிரதான கட்டளையை கடவுள் கொடுக்கிறார். இதுதான் பிக் கமாண்ட்மெண்ட், மிகப்பெரிய கட்டளை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பிறகு நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய கட்டளை, கிரேட் கமாண்ட்மெண்ட் என்று சொல்வார்கள். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இந்த வசனத்தை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஏன் தெரிஞ்சுக்கணும்? இது நம்முடைய அடிப்படையான வேலை. கிறிஸ்தவன்னு சொன்னா அவனுடைய அடிப்படையான வேலை என்ன? இந்த வசனத்தை செயல்படுத்துவதுதான். இந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்துவதுதான் அடிப்படையான வேலை. என்ன வேலைங்க? உலகமெங்கும் போய் சுவிசேஷம் சொல்லணும். பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியின் பெயரால் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்க. உலகத்தில் இருக்கிற சகல சிருஷ்டிக்கும், எல்லா உயிரினங்களுக்கும், எல்லா மக்களினங்களுக்கும் நற்செய்தியை சொல்ல வேண்டும் என்பது நம் தலைமையில் விழுந்த கடமை. ஆனா எனக்கே ஒருத்தர் நற்செய்தி சொல்ற மாதிரி நான் இருந்தா நான் எப்படி இன்னொருத்தருக்கு போய் சொல்ல முடியும்? இங்க வருவோம். கடவுளுடைய ஆவி எங்கே எப்படி செயல்படுகிறார்? ரொம்ப அழகான ஒரு கதைங்க. ஒரு குரு, ஒரு சீஷன் இருக்கிறான். ஒரு குரு இருக்கிறாரு, ஒரு சீடன் இருக்கிறார். குரு வந்து சீஷன்கிட்ட கேட்கிறார், உனக்கு என்னப்பா வேணும்? என் காலம் முடிஞ்சு போச்சு, என் வாழ்க்கை முடிய போகுது, நாங்கள் உன்னை விட்டு போயிட போறேன், உனக்கு என்ன வேணும்ப்பா சொல்லுப்பா. ஆனால் இந்த சீஷன் ரொம்ப உஷாரான ஆளுங்க. பிடிச்சாலும் என்ன பண்ணோம்? புளியா மரத்துக்கு கொம்பா பிடிக்கணும். சின்ன பசங்களாம் பார்த்துருக்கிறீங்களா விளையாடுறத? புளிய மரத்தில் அந்த நீங்கள் கிளைய மெலிசாக இருக்கும், அந்த கிளையை பிடிச்சின்னா நீங்கள் உழ கூட முடியாது, ஊஞ்சல் விளையாடுவாங்க. இந்த மனுஷனும் அப்படி தான் பிடிச்சிக்கிறாரு. எனக்கு ஒன்றே போதும், அந்த ஒரே விஷயம் எனக்கு போதுங்க. என்ன சொல்றாரு? உனக்கு வாசிங்கம்மா எடுத்து. அதற்கு எலிசா, உம்மிடத்தில் இருக்கிற ஆவியின் வல்லமை எனக்கு ரெட்டிப்பாக வேண்டும். உன்கிட்ட கடவுள் இருக்கிறார்ல, உன்னோட கூட கடவுளுடைய தூய ஆவியா இருக்கிறார்ல, கடவுளுடைய வல்லமை இருக்குதுல்ல, அந்த வல்லமை எனக்கு என்ன வேணும்? 2 மடங்கு வேணும். யோசிச்சு பாருங்க. அந்த மனிதன் பெரிய வீடு கேட்கல, அரசாங்கத்தை கேட்கல, பெரிய பதவியை கேட்கல, பெரிய பொருளாதார செல்வங்களையோ அல்லது நகைகளையோ அல்லது உலக பொருளாதாரங்களை அந்த மனிதன் கேட்கவில்லை. அந்த மனிதன் எதை கேட்கிறான் பாருங்க? தன் குரு கிட்ட கேட்கிறான், குருவே உங்ககிட்ட இருக்கிற கடவுளுடைய தூய ஆவி எனக்கு 2 மடங்கா வேணும்னு கேட்கிறான். நீ கேட்டதுப்பா ரொம்ப நல்ல விஷயம், ஆனா அரிதான விஷயத்தை கேட்டுட்ட, மிக அரிதான ஒரு விஷயத்தை நீ கேட்டுட்ட. ஆனா உனக்கு எப்ப கிடைக்கும் தெரியுமா? எப்ப கிடைக்கும்? கடைசி பரியந்தம் எவன் நிலைத்து நிற்கிறானோ அவனுக்கு தான் கிடைக்கும். நான் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நீ என்னை பார்த்தன்னு சொன்னா உனக்கு கிடைக்கும், இல்லைன்னா கிடையாது. ரொம்ப அழகான நிகழ்ச்சிங்க. எலியாவும் எலிசாவும் ஒரு குருவும் சீஷனுமா இருக்கிறார்கள். கடந்து போறான். நான் இன்னைக்கு உன்னை சும்மா விடுறதில்ல சாமி, சரிப்பா நான் இன்னும் கொஞ்சம் தூரம் போய் ஜெபம் பண்றேன், வானா வானா வானா, நீ எங்க போனாலும் நான் என்ன பண்ணுவேன்? உம்மை பின்தொடர்ந்து உன் கூடவே தான் வருவேன் என்று சொல்லுகின்ற சீஷன் இன்னைக்கு இயேசுவுக்கு யார் இருக்கிறார்கள்?
ஒருவேளை முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட விதையை போல இருக்கிறீங்களா? ஒருவேளை கற்பாறையான இடத்துல விதைக்கப்பட்ட விதையை போல இருக்கிறீங்களா? நீங்கள் எந்த இடத்திலே இருக்கிறீர்கள் என்பதை யோசித்து பாருங்கள். அப்ப நான் கடைசி வரைக்கும் இயேசுவின் சீஷனாய் வாழ்வதற்கு நான் முயற்சி செய்கிறேனா? முயற்சியாவது நான் பண்றேனா? இல்லையே. இந்த மனிதன் ரொம்ப அழகா நடக்குதுங்க. எலியா போறாரு, போயிட்டு என்ன பண்றாரு? கடைசியா அக்னி ரதம், கடவுளுடைய வல்லமை, கடவுளுடைய தூய ஆவியானவருடைய வல்லமை என்ன பண்ணுதுங்க? கடவுளுடைய ஆவி எப்படி செயல்படுது? அக்னி ரதமாய் வந்து என்ன பண்றாரு? குதிரைகளும் ரதமும் வந்து என்ன பண்ணுது? அவரை உயிரோடு அழகா எடுத்துன்னு போதுங்க. யோசிச்சு பாருங்களேன். என்ன பண்றாரு? எலியா அதுல ஏறி வானத்துக்கு புறப்பட்டு போகிறார். அதை பார்த்து கொண்டிருக்கிற எலிசா பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் மீது இருந்த சால்வை அவருக்கு கிடைக்குதுங்க. ரொம்ப அழகா சொல்றாரு, எங்கள் தேசத்தையும் எங்கள் மக்கள் இனங்களையும் பாதுகாத்த யாரு? எங்கள் தந்தையே, எங்களை விட்டு போறே ஐயா அப்படின்றாரு. இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமா இருந்தவரே, நிறைய இக்கட்டான சூழ்நிலைகளிலே எங்களுக்காக ஜெபித்தவரே. எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கைக்கு அப்புறம் நம்மளை பார்த்து இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை சொல்ல முடியும்? என்னை பத்தி சொல்லுவாங்கன்ட்டு நான் கை தூக்க முடியுமா? பெரிய கேள்விக்குறிதான். அப்ப நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்வதற்கான ஒரு நோக்கம் இருக்கிறது. நீங்கள் இந்த உலகத்தில், இந்த சமுதாயத்தில் இருப்பதற்கான நோக்கம் இருக்கிறது என்று சொன்னால், நீங்கள் உங்களுக்காக மட்டுமல்ல மற்றவர்களுக்காகவும் கொஞ்சம் வாழுங்கள். உங்களுக்காக மட்டுமல்ல மற்றவர்களுக்காகவும் ஜெபியுங்கள். உங்களுக்காக மட்டும் வேண்டிக் கொள்ளாமல் மற்றவர்களுடைய தேவைகளுக்காகவும் கடவுளிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். முதல்ல நான் எங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தேவைகளுக்காக நான் ஜெபம் பண்ணணும். என் சகோதரனுக்காக, என் சகோதரிக்காக, என் கூட பிறந்த சகோதரனையோ சகோதரியோ நான் நேசிக்கவில்லை என்று சொன்னால், என் கூட பிறக்காதவர்களை நான் எப்படி நேசிக்க முடியும்? என்னோடு இல்லாதவர்களை நான் எப்படி அன்பு செய்ய முடியும்? இங்க வருவோம். அப்ப தூய ஆவியின் வல்லமையை இரட்டிப்பாய் பெற்றுக்கொள்ளுகிற இந்த மனிதன். அப்போஸ்தலர்ல ரொம்ப அழகா சொல்லப்படுதுங்க. யாராவது எடுத்து நீங்க குறிப்பு வச்சுக்கோங்க, வீட்டில் போய் வாசிங்க. அப்போஸ்தலர் 1:1-11. கடவுளுடைய ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து என்ன பண்ணுவீங்க? எங்க எல்லா ஊருங்க இருக்குதோ எல்லா ஊர்லயும் பூமியின் கடைசி பரியந்தமும் சாட்சிகளாய் இருப்பீர்கள். தூய ஆவியானவர் உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் சாட்சி உள்ளவர்களாய் இருப்பீர்கள். வேறு ஆவி உள்ளவர்களாய் இருந்தால் நீங்கள் எப்படி இருப்பீர்கள் என்று நான் சொல்ல விரும்பவில்லை. அப்ப தூய ஆவியானவர் நமக்குள் இருந்து செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். அவர் நம்மை வழிநடத்தி கொண்டே இருக்கிறார். ரெண்டாவது விஷயம், அடுத்தது என்ன வாசிச்சாங்கம்மா? அப்போஸ்தலர் 7:56-60. ஆவியால் நிரப்பப்பட்ட புதிய ஏற்பாட்டு ஊழியர்கள். தூய ஆவியானவர் எங்கே இருக்கிறாரு? அவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ரொம்ப அழகான வசனத்தை நீங்கள் ஆதியாகமத்திலே வாசிக்க கேட்கலாம். கடவுள் தன்னுடைய சாயலாக மனிதனை படைத்தார். கரெக்டா? நம் சாயலாக மனிதனை உண்டாக்குவோமாக என்று சொல்லுகிறார். அப்ப மூவொரு கடவுள் ஆதியிலேயும் இருந்தார், இப்பொழுதும் இருக்கிறார். அப்பதான் ஏசாமி நிறைய இடத்துல கோட் பண்றாருங்க. என்ன தெரியுமா கோட் பண்றாரு? நான் ஆபிரகாமுக்கு முன்னாடியே இருந்தேன் பண்றாரு. என்ன சொல்றாரு? ஆபிரகாமுக்கு முன்னாடியே நான் இருந்தேன், எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்றாரு. அப்ப இந்த மூவொரு கடவுளாகிய திரித்துவ கடவுளில் தூய ஆவியானவருடைய செயல்பாடு மிக மிக நமக்கு அத்தியாவசியமாக இருக்கிறது. அப்போ யோசிச்சு பாருங்க, ஆண்டவரை எனக்குள்ள பரிசுத்த ஆவி இருக்குதா? நான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டிருக்கிறேனா? கேள்வி கேட்டா நமக்கே ஒரு சந்தேகம். ஏன் சந்தேகம்? நிறைய இடத்துல ஒரு பழைய ஏற்பாட்டு தாண்டி புதிய ஏற்பாட்டின் ஆதி திருச்சபையில நிறைய பேர் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறார்கள். இவங்க பிரசங்கம் பண்ண போனவங்க என்ன பண்றாங்க? பார்த்துட்டு இவங்க எல்லாம் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறாங்க, ஆனா என்ன இல்லை, தூய ஆவியால் நிரப்பப்படவில்லை என்று சொல்லி அவர்களை அழைத்து அவர்கள் தலை மீது கை வைத்து ஜெபம் பண்ணி தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். சரிங்க, காசு கொடுத்தா பரிசுத்த ஆவி வாங்கிடலாமா? வாங்க முடியுமா? முடியாதா? அதான் நீ தான் காசு வச்சிருந்தா என்ன வேணா வாங்கலாமே. நம்மளால தான் வாங்க முடியும்ல. என்ன வாங்க முடியும்? எல்லாவற்றையும் வாங்கிவிடலாம், ஆனா பரிசுத்த ஆவியை வாங்க முடியாது. ரொம்ப அழகா சொல்றாரு, இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் போய் கொடுங்க. ஒரு மனுஷன் என்ன பண்ணா, நேரம் ஓடி போய் கேட்கறான், ஐயா
நீங்க கை வச்சா எல்லாருக்கும் பரிசுத்த ஆவி கிடைச்சிட்டு, இந்தாங்க என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குது, எனக்கும் அதே மாதிரி வேணும். என்ன சொல்றாரு? பணத்தினாலே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்கிறாயா? நீ அப்பாலே போ அப்படின்னு துரத்தி விடுறாங்க. அப்ப தூய ஆவியின் வல்லமை நமக்கு இலவசமாய் கொடுக்கப்படுகிறது. அது யார் கொடுக்கிறாருன்னா தூய ஆவியானவர் தான் நம் மீது வந்து இறங்குகிறார். நமக்கு வழிகாட்டியா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு தூய ஆவியானவர் நமக்கு கிடைக்க பெறுகிறார். பிரியமானவர்களே, இங்க வருவோம். ஒருவேளை நீங்கள் தூய ஆவியால் நிரப்பப்பட்டிருந்தால் நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள். இதுவரைக்கும் சாட்சியா இருப்போம், முடிவு பரியந்தம் சாட்சியா இருப்போம். 7 பேரை தேர்ந்தெடுக்கிறாங்கம்மா. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்தை யாராவது வாசிங்களேன். பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக. பரிசுத்த ஆவியும் வேற என்னது கூட? ஞானமும், 3வது நற்சாட்சியும். பரிசுத்த ஆவியும் ஞானமும் நல் சாட்சியம் பெற்றிருக்கிற 7 பேரை தெரிந்து கொண்டு அவர்களை சீஷர்களாக அழைத்து மிஷனரிகளாக அனுப்புகிறார்கள். அதுல ஒருத்தர் தான் இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேத பகுதியில வாசிக்க கேட்ட ஸ்தேவான். ஸ்தேவான் என்ன பண்றாங்க? கல்லெறிந்து கொள்ளுகிறார்கள். அந்த மனிதன் யாரால் நிரப்பப்பட்டவன்? பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டவன், ஞானம் நிறைந்தவன், நல் சாட்சி பெற்றவன். என்ன பண்றாங்க? இப்ப அந்த மனிதன் மீது கற்கள் எரியப்படுகிறது. நான் அடிக்கடி சொல்லுவேன், பழுத்த மரத்து மேல் தான் என்ன விழும்? கல்லு. பழுகாத மரத்தை யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க. அது போய் என்ன இருக்குது? ஒன்றும் இல்லைல்ல. இப்போ மாங்காய் சீசன்னு என்ன பண்ணுறோம்? மரத்தில் கல் எடுத்து இப்போல்லாம் பண்ணுறாங்களான்னு தெரியாது. பழுத்த என்ன பண்ணோம்? மாங்காய் அடிக்கிறதுக்கு கல் எடுத்து அடிச்சு தான் பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் இங்கே ஒரு மனிதனுடைய உயிரை எடுப்பதற்காக கல் எறியப்படுகிறது. எதுக்காக? கிறிஸ்துவை பின்பற்றியதற்காக. ஆதி திருச்சபையிலே கிறிஸ்துவை பின்பற்றியதற்காக ஸ்தேவான் மீது கல் எறிந்து கொள்ளுகிறார்கள். ரொம்ப முக்கியமான நீங்க கவனிக்கணும். இந்த மனிதன் பரிசுத்த ஆவியால நிரப்பப்பட்டவன், ஞானம் நிறைந்தவன், சாட்சி உள்ளவன். இவன் மீது கல்லெறிந்து கொள்ளுகிறார்கள். இந்த மனிதனுக்கு கடவுள் காட்சி கொடுக்கிறார். எப்படி காட்சி கொடுக்கிறாரு? வானம் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் பிதாவினுடைய வலது பாரசத்தில் அமர்ந்திருக்கிறதையும் காண்கிறேன் என்று சொல்லுகிறான். நிறைய நேரங்கள்ல நாம் ரொம்ப ஈஸியான கிறிஸ்தவ வாழ்வை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா இவனுக்கு எங்க கடவுளுடைய தரிசனம் கிடைக்குது? எல்லாரும் சேர்ந்து கல் எடுத்து அடிக்கும் போது தான் கிடைக்குது. தப்பிச்சுலாம் ஓட முடியாது. அவன் என்ன பண்ணோம்? உயிர் விட்டே ஆகணுங்க. அந்த நேரத்தில் வானம் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் பிதாவினுடைய வலது பார்சல் அமர்ந்திருக்கிறதையும் நான் காண்கிறேன் என்று சொல்லுகிறான். அந்த நேரத்திலேயும் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறான். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுடைய துன்பங்கள் நடுவே, உங்களுடைய போராட்டங்கள் நடுவே, உங்களுடைய இக்கட்டுகள் நடுவே உங்கள் மீது யாரெல்லாம் கல்லெறிகிறார்களோ அவர்களுக்காக உங்களால் ஜெபிக்க முடிந்தால் நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். யாரெல்லாம் உங்களுக்கு எதிராய் செயல்படுகிறார்களோ அவர்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் இருந்தால் நீங்கள் ஞானம் உள்ளவர்கள். யாரெல்லாம் உங்கள் மீது கல்லெறிகிறார்களோ அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருந்தால் நீங்கள் நற்சாட்சி பெற்றவர்கள். இதுதான் இங்க சேவானுடைய சாட்சியுள்ள ஜீவியம் நமக்கு காட்டுகிறது. அதுதான் நடக்குதுங்க. என்ன ஜெபம் பண்றாரு? 8 வாசிங்களேன். என்ன சொல்றாரு? ஆண்டவரே, இவர்கள் மீது இந்த பாவத்தை சுமத்தாதீங்க. என்ன பாவம்? என்னை கல்லெறிந்து கொன்று கொண்டிருக்கிறார்கள், என் உயிர் போய் கொண்டிருக்கிறது, ஆனாலும் இவர்களை மன்னிக்கிற தன்மை எனக்கு இருக்கிறது என்பதை ஸ்தேவான் நிரூபிக்கிறார். எத்தனை பேரு உங்க சகோதரனையோ சகோதரியோ நீங்கள் மன்னிக்க முடியும்? என்னுடைய சொந்த தாயை நான் மன்னிக்கிறேனா? என் சொந்த சகோதரனை நான் மன்னிக்கிறேனா? உயிரே போனா கூட நினைப்பு பண்ண மாட்டேன். அவன் வீட்டில் ஒரு சொம்பு தண்ணி சொல்லி முடிச்சிடுங்களா, குடிக்கவே மாட்டேன். அவன் வாசுப்படிய மிச்சம் என்ன ஆயிட போகுது? ஒன்றும் குறைஞ்சிடாது. அப்ப இங்க ஸ்தேவான் அவன் மீது கல்லெறிகிற மக்களுக்காக ஜெபிக்கிறான். அவனை விட யாருங்க சாட்சியா இருக்க முடியும்? அப்ப பரிசுத்த ஆவியால் நீங்களும் நானும் நிரப்பப்பட்டிருந்தால் மன்னிக்கின்ற குணத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும். பரவாயில்ல,
மன்னிச்சிடுங்க, நம்மளுக்கு பெரிய இடம் இருக்குது, இங்கே வீடு இல்லைன்னு கவலைப்படாதீங்க, பெரிய மாளிகை இருக்கிறது, இங்கே வசதிகள் இல்லை என்று கவலைப்படாதீங்க. நாம் நம்மோடு வெளிச்சத்திலே நடக்க போகிற நம் சகோதரர் இருக்க போகிறார், நமக்கு வழிகாட்டி இருக்கிறாரு, இயேசு கிறிஸ்து நமக்கு ஒளியா இருக்க போறாரு. அப்படிப்பட்ட இடத்திலே நாம் நித்தியமாய் நாம் நடக்க போகிறோம். இந்த வாழ்க்கை அநித்தியமானது, ஆனால் நித்தியமான வாழ்வை நாம் இழந்து விடக்கூடாது. அப்போ இந்த ஸ்தேவானை போல எத்தனை பேர் சாட்சியா இருக்க முடியும்? என் கூட இருக்கிற என்னுடைய வாழ்க்கை துணையே நான் மன்னிக்கலன்னு சொன்னா, என்னைக்கோ ஒரு நாள் ஏதோ ஒரு கோமா பேசினது என்ன பண்றோம்? ஞாபகமாக வச்சுக்கிறோம், மறக்கிறதே இல்லை, ஞாபகம் வச்சுக்கிறோம். வாழ்க்கை கணவரையோ அல்லது மனைவியோ என்ன பண்றோம்? கரெக்டான நேரம் பார்த்து பெரிய அம்பா எடுத்து விடுறோம். என்னன்னு, என்னை பார்த்து நீ அன்னைக்கு சொன்னல, உனக்கு தேவைதான். பிரியமானவர்களே, அப்படி அல்ல. பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிற நாம் மற்றவர்களை மன்னிக்கிறதற்காகவும் மற்றவர்களை நேசிக்கிறதற்காகவும் சாட்சியுள்ள ஜீவியம் ஜீவிக்கிறதற்காகவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா இது சாதாரணமான விஷயம் கிடையாது, இது சாதாரணம் இல்லை, இது எளிமையா நடக்காது, இது சிம்பிளான விஷயம் கிடையாது. ஸ்தேவான கல் எறிஞ்சு கொன்னுக்கிறாங்கம்மா, கல் பெரிய பெரிய கல் வந்து மேலே உழுது, வழியில் கத்துவாரா இல்லை இவங்களுக்காக ஜெபம் பண்ணுவாரா? வழியில் கத்த தான் செய்வோம். ஏன் என்னை பார்த்து இப்படி அடிக்கிற, உனக்காக நான் எவ்வளோ நல்லது பண்ணேன் இல்லை? ஆனால் இந்த மனிதன் அவர்களுக்காக ஜெபிக்கிறான், அதனால தான் இன்றும் சாட்சியாய் ஜீவிக்கிறான், இன்னைக்கும் சாட்சியாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, அப்போ புதிய ஏற்பாட்டு காலத்தில் தூய ஆவியால் நிரப்பப்பட்ட மக்கள் இன்றைக்கும் நம்மாலே அப்படிப்பட்ட சாட்சியுள்ள ஜீவியம் ஜீவிக்க முடியுமா அப்படின்னா பெரிய கேள்விக்குறிதான். சரி, நம்ம தான் ஜீவிக்கல, மற்றவங்களுக்காக ஜெபமாவது பண்ணுவோம். வட இந்திய தேசத்திலே ஊழியம் செய்கின்ற மிஷனரிகளுக்காக எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? இல்லை, அது கூட பரவாயில்லைங்க, மறந்துடுங்க, பரவாயில்ல, எங்கேயோ நடக்குது தெரிலங்க ஐயா எங்களுக்கு அப்படின்றீங்க. ஆனால் அமெரிக்காவில் நடக்குது நம்மளுக்கு தெரியுது, ஆனால் எங்கேயோ மிஷனரிகளுக்காக ஜெபிப்பதற்கு நாம் மறந்து போகிறோம். அது கூட பரவாயில்லைங்க. இந்த ஊரில் உங்களுக்காக ஜெபித்த உங்கள் சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸை எத்தனை பேர் ஞாபகம் வச்சிருக்கிறீங்க? உங்களுக்கு இயேசுவை சொன்னவர்களை, இயேசுவை அறிமுகப்படுத்தியவர்களை, உங்களை நல்வழி காட்டியவர்களை, உங்களுக்கு ஆலோசனை சொன்னவங்களை எத்தனை பேர் நீங்க இன்னும் நினைவில் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? எத்தனை பேர் உங்கள் உடன் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறீர்கள்? உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்றீங்க? உங்கள் சமுதாயத்தில் நம்மோடு தெருவில் வசிக்கிறவர்களுக்காக எத்தனை பேர் நீங்க ஜெபம் பண்றீங்க? இல்லைங்க, என் பக்கத்தில் இங்கே போன வாரம் வந்து உட்காந்துருந்தாங்க, இந்த வாரம் காணோம், அவங்க எங்கே போனாங்க என்னன்னு தெரில, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறீங்களா? அவங்கள போய் விசாரிக்கிறீங்களா? அந்த ஒரு சின்ன மிஷனரி ஊழியத்தையாவது நாம் செய்ய வேண்டும். கடைசியாக மூன்றாவது, தூய ஆவியால் நிரப்பப்பட்ட ஊழியத்திற்கான அழைப்பு. தூய ஆவியால் நிரப்பப்பட்ட ஊழியத்திற்கான அழைப்பு. அழகான விஷயத்தை வாசிச்சாங்க, யாராவது எடுத்து வாசிங்களேன். மார்க் 16:15-18 வரைக்கும். மார்க் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம். நீங்கள் உலகமெங்கும் போய் அப்படியே நிறுத்துங்கம்மா. எல்லா மனிதருக்குமா போட்டுக்குது? சர்வ அப்படின்னா எல்லா உயிரினங்களுக்கும், எல்லா மக்களினங்களுக்கும் பேதம் இல்லாமல். அதனால தாங்க மிஷனரிங்க நம்மளை தேடி வந்தாங்க. இந்த வசனத்தை அவங்க கரெக்டாக கேட்ச் பண்ணதுனால தான் நம்மளை தேடி வந்துருக்கிறாங்க. ஆனால் நம்ம இங்கே ஃபேனில் லைட்டில் நல்லா உட்காந்துக்கிறோம், ஆனால் ஒரு கிராமத்தில் போய் இயேசுவை சொல்வதற்கு நமக்கு பயம், தயக்கம். இயேசுவை அறியாத மக்களிடத்துல போய் இயேசுவை சொல்வதற்கு தயக்கம். ஏன்னா எனக்கே முழுசா தெரில ஐயா, நான் என்ன பண்றது, நான் எப்போ போய் சொல்றது? தொடர்ந்து வாசிக்குமா. விசுவாசமுள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்ற எல்லோரும் ரட்சிக்கப்பட்டவர்கள். அடுத்தது, விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். ரொம்ப அழகான விஷயத்தை ஆண்டவர் சொல்லிட்டு போறாருங்க. அப்ப நம்முடைய கடமை என்ன? பரிசுத்தாவை நான் பெற்றுக்கொண்டேன், எனக்கு நல்ல வசதி இருக்கிறது, எனக்கு எல்லா வாய்ப்புகளையும் கடவுள் கொடுத்துருக்கிறாரு, நான் நல்லா படிச்சிருக்கிறேன். அடுத்தது நான் என்ன பண்ணோம்? எனக்கு மட்டும்
பொருள் சேர்த்து கொள்ள வேண்டும். எனக்கு மட்டும் எல்லாத்தையும் நான் சேர்த்து வச்சுக்கணும் அப்படியா? இல்லை. எங்கெல்லாம் யாரெல்லாம் பசித்திருந்தார்களோ அங்கே நானே பசித்திருந்தேன் என்று சொல்லுகிறார். யாரெல்லாம் வியாதியா இருந்தார்களோ அங்கே நானே வியாதியா இருந்தேன் என்று சொல்லுகிறார். யாரெல்லாம் ஆடை இல்லாமல் இருந்தார்களோ அங்கு நானே கிழிந்த உடையவனாக இருந்தேன் என்று சொல்லுகிறார். அப்ப யாருக்கெல்லாம் நீங்கள் உதவி செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று இயேசு சொல்லுகிறார். அப்ப ஒரு பெரிய அறைகூவலை ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன அறைகூவல்ங்க? நான் பசியாயிருந்தேன், எனக்கு உன் சாப்பிட்டு இருக்கும்போது என்ன பண்ண, வந்து எனக்கு பாதி ஷேர் பண்ண. என்ன பண்ணுறோம்? கதவுலாம் சாத்தின்னு பத்திரமா பூட்டிட்டு சாப்பிட்றோம். ஏன்? வாசனை கூட பக்கத்து வீட்டுக்கு போயிடக்கூடாது. பக்கத்தில் இருக்கிறவங்க சாப்பிட்டானா இல்லையான்னு எனக்கு அக்கறையே இல்லை. வாழ்க்கையில் என்றாவது ஒரு நாள் உங்களுடைய உணவை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்கள். உங்களால் இயன்றதை நீங்கள் மற்றவர்களுக்கு செய்யுங்கள். ஆண்டவர் மற்ற எல்லா மக்களை விடவும் நம்மை நிச்சயமாக ஆசீர்வதித்து உயர்த்தி தான் வச்சிருக்கிறார். நல்லா இருக்குதுங்க ஊர் தேசம். திடீர்னு ஒரு போர் வந்துச்சு. என்ன ஆயிடுது? மக்கள்லாம் வீதிக்கு வந்து டிவிலாம் பார்க்கறது இல்லையா? நீங்கள் பார்க்குறீங்கள? என்ன பண்ணுறாங்க? பாத்திரங்களை வைத்து என்ன பண்ணுறாங்க? கொஞ்சம் உணவு கிடைச்சா போதும். மக்கள் பகிரங்கமாக சொல்கிறாங்க, என்ன பண்ணோம்? பசியாலே நாங்கள் இறந்து விடக்கூடாது, சாவர நிலைமையில இருக்கிறோம் ஐயா, எங்களுக்கு கொஞ்சம் உணவு, கொஞ்சம் ரொட்டி துண்டு கிடைச்சா போதும். யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்திருக்கிறார், உயர்த்தி வைத்திருக்கிறார். 3 வேலை இல்லை. இப்பெல்லாம் நம்ம எத்தனை வேலை சாப்பிட்றோம் தெரியுமா? யாராவது கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். ஐயா நான் எத்தனை வேலை சாப்பிட்றேன்னு நீங்கள் சொல்லுங்கண்ணே. பரவாயில்ல, கோச்சிக்கலாம் மாட்டோம். சொல்லுங்கள். ஒரு வேலை தான் சாப்பிட்றேன். ஒரு வேலை மட்டும் சாப்பிட்றவங்க சொல்லுங்கள். ஐயா நான் ஒரு வேலை மட்டும் தான் சாப்பிட்றேன் 24 மணி நேரத்தில். இல்லை. சரி 2 வேலை மட்டும்தான் நான் சாப்பிட்றேன். இல்லை. 3 வேலை மட்டும்தான் நான் சாப்பிட்றேன். 3 வேலை தாண்டி நான் சாப்பிட்றதே இல்லை. அதுக்கப்புறம் எதுவுமே சாப்பிட மாட்டேன். 4 வேலை சாப்பிட்றேன், 5 வேலை, 6 வேலை, 7 வேலை நினைக்கும் போதெல்லாம் என்ன பண்றேன்? இப்போ சாப்பிட்டு நேக்கிறோம். அந்த அளவுக்கு என்ன பண்றேன்? இப்போ கடவுள் கானான் தேசத்துல கொண்டு வந்து நம்மளை உட்கார வச்சுக்கிறாரு. எப்போ நினைச்சா என்ன இது? இப்போ பிரியாணி தான். எப்போ நினைச்சா சாப்பாடு தான். இப்போ 24 மணி நேரம் கடையை வேற தந்துடுறாங்க. இப்போ நைட்டு பிரியாணி கடைங்க ஆரம்பிச்சுக்கிறாங்கம்மா. இப்போ என்ன கடை? நைட்டு பிரியாணி. என்ன பண்றோம்? வண்டி எடுத்துன்னு போய் நைட்டு 11:30 மணிக்கு உட்காந்து என்ன பண்றது? சூடா பிரியாணி. அது எப்போ ஜீரணம் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. திருப்பி காலையில் ஒரு 7 மணிக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட், 11 மணிக்கு ஒரு காஃபி, 12 மணிக்கு ஒரு இன்னொரு சின்ன ஸ்நாக்ஸு, திருப்பி 1 மணிக்கு லஞ்சு, திருப்பி 3 மணிக்கு ஒரு ஸ்நாக்ஸு, திருப்பி 4 மணிக்கு ஒரு ஸ்நாக்ஸு, திருப்பி 7 மணிக்கு ஒரு சின்ன டின்னரு, திருப்பி 11 மணிக்கு ஒரு டின்னரு. கணக்கு இல்லாமல் போய் நிற்குது. நல்லதுதான், நல்லதுதான், சாப்பிடுங்க, வேணான்னு சொல்ல, நல்ல விஷயம்தான், சாப்பிடுங்க. நம்ம அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுங்க? நல்ல ஃபிசிக்கல் ஒர்க் பண்ணுங்க. சாப்பிட்றது என்ன ஆகணும்? ஜீரணமாகும். நல்லா நடங்க, வாக்கிங்லாம் போவாங்க. என்ன சொல்ல வரேன்னா, பசியா இருக்கிறவனையும் நினைத்து பார்க்க வேண்டும். பசியா இருக்கிற மனிதனையும் நாம் நினைச்சு பார்க்கணும். 4 வேலை 5 வேலை சாப்பிட்றையா, நான் என்ன பண்றேன்? எப்பயாவது ஒரு நாள் ஒரு வேளை சாப்பாடு என் பேரே தெரியாத ஒருத்தருக்கு நான் கொடுத்தேன் அப்படின்னு நீங்க என்ன பண்ணணும்? சொல்லணும். உங்களை அறியாத மக்களுக்கு உதவி செய்யுங்கள். உங்களை அறிந்திராத மக்களுக்கு நீங்கள் நன்மை செய்ய முயற்சி செய்யுங்கள். நீங்கள் யாரென்றே தெரியாத மக்களுக்கு நீங்கள் நன்மை செய்வதற்கு நீங்கள் எப்ப நினைக்கிறீங்களோ அப்ப கடவுள் உங்களுக்கு உள்ள இருக்கிறார்னு அர்த்தம். நீங்கள் உங்களுக்காக மட்டுமல்லாமல் உங்களை அறியாதவர்களுக்காக எப்போது ஜெபிக்கிறீர்களோ அப்ப என்ன நடக்குது? அங்க தூய ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார்னு அர்த்தம். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட ஊழியத்தை நாம் செய்ய கடவுள் அழைத்திருக்கிறார். வாசிக்க கேட்ட வேத பகுதி மத்தேயு 28ஆம் அதிகாரம் 16 20 வரைக்கும் என்ன சொல்றாருங்க? கிரேட் கமாண்ட்மெண்ட். மிஷனரிகளாய் நம்மை ஆண்டவர் அனுப்புகிறார். எங்க அனுப்புறாருமா? உலகமெங்கும் போய். நம்ம நினைச்சுக்கிறோம் வெள்ளைக்கார் வரும்போது தான் என்ன ஆயிடுச்சு நம்மளுக்கு கிறிஸ்தவம் வந்துச்சுன்னு. எத்தனை பேர் சொல்றீங்க? ஐயா பிரிட்டிஷ்காரங்க வரும்போது தான் கிறிஸ்தவம் நம்ம ஊருக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்றவங்களாம் கை தூக்குங்க பார்க்கலாம். ஆமாம், நல்ல விஷயம். நிறைய வெரி குட். நல்ல 2 பேருக்கு தான் தெரிஞ்சுக்குது, மற்றவங்க யாருக்கும் தெரியல. இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறேன்.
வெள்ளைக்காரங்க நம்ம ஊருக்கு வரும்போது தான் ஏசாமியை கொண்டு வந்தாங்க, பிரிட்டிஷ் ஆட்சி வரும்போது தான் நம்ம ஊரில் கிறிஸ்தவம் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறவங்களாம் கை தூக்கும் பார்க்கலாம். சரி, அப்போ எப்போ தான் வந்துச்சு? ஏசாமி காலத்திலே வந்துருச்சுங்க கிறிஸ்தவம் நம்ம ஊருக்கு. எப்படிங்க ஐயா வந்துச்சு? ஏசாமி கூடவே இருந்து, கூடவே சாப்பிட்டு, கூடவே தூங்கி, ஏசாமி கூடவே இருந்த ஒரு மனுஷன் என்ன பண்றாரு? கப்பல் ஏறுறாருங்க. எங்க வர்றாரு? யாருக்கும் தெரியாத, யாரும் அறியப்படாத ஒரு இருண்ட கண்டம் என்று சொல்லப்படுகிற ஆசியா கண்டத்துக்கு வந்து, இருண்ட கண்டம் ஆப்பிரிக்கா, அதை தாண்டி என்ன பண்றாரு? நம்முடைய இந்திய தேசத்துக்கு வருகிறார். இருளில் இருக்கிற மக்களுக்கு வெளிச்சம் தருவதற்காக ஒளியாயிருக்கின்ற கடவுளை சுமந்து கொண்டு ஒரு மனிதன் புறப்பட்டு வருகிறார். அவர் தாங்க தோமா. ஏசாமியுடைய காலத்திலேயே சுவிசேஷம் நம்ம ஊருக்கு வந்துச்சு. நம்ம ஊருக்கு எங்க வந்துச்சு? நம்ம ஊருக்கு வந்துச்சு எங்க? இங்க இருக்குதுங்க சென்னை. எங்க? நம்மளுக்கு பக்கத்துல இருக்குது சென்னை. தோமாவினுடைய உயிர் எடுக்கப்பட்ட இடம், ஈட்டியால் குத்தப்பட்ட இடம் இன்னைக்கும் இருக்கிறது. தோமாவுடைய புனித உடல் வைக்கப்பட்ட இடம் இன்னைக்கும் இருக்கிறது, சாந்தோம் சர்ச்சு. அது மட்டும் இல்ல, அவர் முதல் கட்டின தேவாலயமும் இருக்கிறது. எங்க இருக்குது? கன்னியாகுமரியில எண்டுல ஒரு சின்ன ஊர்ல கட்டப்பட்டிருக்கிற திருச்சபை. ஆதி திருச்சபையில 2000 வருஷம் பழமையான திருச்சபை எல்லாம் அழிஞ்சு போச்சு. இன்றைக்கும் பயன்பாட்டில் இருக்கிற ஒரு திருச்சபை. இன்னைக்கு அங்க போனீங்கன்னா சர்வீஸ் நடக்கும், சர்வீஸ் நடத்துறாங்க, நீங்க போய் சர்வீஸ் அட்டன் பண்ணலாம். கல்லால் கட்டப்பட்ட சின்ன ஆலயம், தோமாவால் கட்டப்பட்ட சிறிய ஆலயம் இன்றைக்கும் தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் அந்த பார்டர்ல இருக்கிற ஒரு சின்ன கிராமத்திலே இருக்கிறது. எத்தனை பேர் போய் பார்த்தீங்கன்னு தெரியல. நானும் போய் பார்க்கல, போய் பார்க்கணும், ஒரு நாள் போய் பார்க்கலாம். அப்போ இயேசுவானவர் உங்களையும் என்னையும் நேசித்ததினால், உங்களையும் என்னையும் அன்பு செய்ததினால் தன்னோடு இருந்த, தன் கூட இருந்த ஒரு சீஷனை உங்களுக்காக எனக்காக அனுப்பினார் அல்லவா? அப்ப நீங்கள் அறியாத மக்களுக்கு இயேசுவை பற்றி சொல்ல எப்போ போறீங்க? இந்த ஆன்சரை எழுதி வச்சு தான் நீங்க வெளியே போகணும். நாளைக்கே போறேன், எனக்கு வேலை இருக்குது இன்னைக்கு, இல்லை நான் ரிட்டையர்லாம் ஆயிட்டு 70 வருஷம் வயசுல ஆன பிறகு நான் போறேன். இயேசுவை அறியாத மக்களுக்கு நான் எப்பொழுது சுவிசேஷம் சொல்ல போகிறேன்? பரிசுத்த ஆவி எனக்கு கிடைச்சிட்டாரு, தூய ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரு. ஆனா த கிரேட் கமாண்ட்மெண்ட், இயேசுவானவர் சொன்ன மிகப்பெரிய கட்டளையை நான் எப்பொழுது நிறைவேற்ற போகிறேன்? நானே சரியா படிக்கல, நான் எப்போ போய் என்ன பண்றது? படிக்கிறது, ஸ்கூல் போறது, காலேஜ் போறது, வேலைக்கு போறது, சம்பாதிக்கிறது, வீடு வாசல்லாம் வாங்குறது, அப்புறம் பிள்ளைகள் எல்லாம் செட்டில் பண்ணணும், அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆயிடணும், அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம்? ஓடாத குதிரைகள் இயேசுவுக்கு தேவையில்லை. ஒருத்தர் எனக்கு தெரிஞ்ச ஒரு ரொம்ப அழகா ஒரு ஊழியம், அந்த ஊழியத்துக்கு பேர் வச்சுக்கிறாருங்க, இளம் சிறகுகள் இயேசுவுக்கே அப்படின்னு பேர் வச்சுக்கிறாரு. இயேசுவோடு இருந்தவர்கள், இயேசுவானவரே ஒரு வாலிபர் தான், 30 வயசுல போறாரு, 33 வருஷம் ஊழியம் பண்றாரு. இயேசுவோடு இருந்தவர்கள் எல்லாரும் மேக்சிமம் பாத்தீங்கன்னா வாலிபர்கள். இன்னைக்கு திருச்சபையில வாலிபர்கள் எங்கன்னா அவங்க இன்னைக்கு என்ன ஞாயிற்றுக்கிழமை, ஆனால் என்ன பண்ணுவாங்க? ரொம்ப பிஸியா இருப்பாங்க, சொந்த வேலைகள்ல இருப்பாங்க. சிறு பிள்ளைகள் எங்க? வருகிற இளம் தலைமுறை வாலிபர்கள் எங்க? கிடையாது. அப்ப எதிர்கால திருச்சபை எங்க? அதுவும் கிடையாது. நீங்கள் வாலிபர்களாய் இருக்கும் பொழுது, நீங்கள் இளம் வாலிபர்களாய் இருக்கும் பொழுது இயேசுவுக்காக நான் எதையாவது செய்யணும்னு அந்த தாகம் உங்களுக்குள் இல்லை என்று சொன்னால், நீங்கள் இந்த உலகத்தையே நீங்கள் சுதந்திரித்துக் கொண்டாலும் நீங்கள் ஒரு நாளும் இயேசுவை பற்றி ஒருத்தருக்கும் சொல்ல போறதில்லை. அப்போ உங்களுக்குள் தாகம் இருக்க வேண்டும். ஏசாமி தாகம்னு சொன்னாருங்க, உங்களை குறித்தும் என்னை குறித்தும் சொன்னாரு, எனக்கு தாகமா இருக்குதுன்னு சொன்னாரு. நீங்கள் பணி செய்கின்ற இடங்களிலே, நீங்கள் வேலை செய்கின்ற இடங்களிலே, நீங்கள் இருக்கின்ற இல்லங்களிலே, நீங்கள் இருக்கின்ற திருச்சபைகளிலே, நீங்கள் சந்திக்கின்ற மக்கள் நடுவே நீங்கள் இயேசுவை சொல்லவில்லை என்று சொன்னால், நீங்கள் ஒரு நாளும் உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு தாவீது மாதிரி என்ன பண்ணோம், கவசெல்லாம் போட்டு ரெடி பண்ணி இயேசுவை போய் சொல்லுங்கன்னு சொன்னாலும் என்ன பண்ண போறதில்லை? சொல்ல போறதில்ல. ரெடி பண்ணி மேக்கப்லாம் போட்டு எல்லாம் பண்ணிட்டீங்க, ரிஹர்சல் ப்ரிப்பரேஷன் எதுவுமே இல்லை, எனக்கு மனசுல என்ன இல்லை, சொல்லணுன்ற எண்ணமே இல்லை. எங்க அப்பா சொல்லிட்டாரு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகணும், அவ்வளோதான். என்னையா நீங்க இன்னும் டைம் ஆயிடுச்சு, சர்ச்சை முடிக்காம இருக்கிறீங்க, ஏதோ கடமைக்காக நான் வந்துக்கிறேன், இனிமேல் தயவுசெய்து வராத.
எந்த சர்ச்சுக்கும் அப்படி போகாது. இயேசு கிறிஸ்துவை நான் சந்திக்க வந்திருக்கிறேன், அவரோடு நான் பேச வந்திருக்கிறேன், என் கஷ்டத்தெல்லாம் நான் சொல்ல வந்துக்கிறேங்க அப்படின்னு நீங்க ஒரு வேளை சொன்னீங்கன்னா உங்க வாழ்க்கை மாறும். அல்லது என் சந்தோஷத்தை நான் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன் என்று சொன்னால் உங்கள் சந்தோஷம் இரட்டிப்பா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா கடமைக்காக ஒரு நாளும் கடவுளை தேடி போகாதீர்கள். ஏனோ தானோ என்று இயேசுவை நீங்க பின்பற்றாதீங்க. சாட்சியுள்ள ஜீவியம் ஜீவிக்கிற ஸ்தேவான்களைத்தான் கடவுள் தேடிக்கொண்டிருக்கிறார். ஒரே ஒரு செய்தியை நான் சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். இந்த ஸ்தேவானை கொல்லும் போது ஒரு ஆள் இருந்தாருங்க கூட. ரொம்ப சாதாரண ஆளுலாம் இல்லைங்க அவரு. ஆமா, அதை நம்ம விட்டோம் பார்த்தீங்களா? ஸ்தேவானை கல்லெறிந்து கொல்லுகின்ற பொழுது சேவானை கல்லெறிந்து கொல்லுகின்றவர்களுடைய ஆடைகளை எல்லாம் சேகரித்து எல்லாம் என்கிட்ட என்ன பண்ணுங்க, இங்க வச்சுட்டு போங்க, போய் என்ன பண்ணுங்க, கொன்னுட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பின மனுஷனுடைய வாழ்க்கை ஒரு கட்டத்தில் மாறுகிறது. எப்ப மாறுது? இயேசுவை அந்த மனிதன் சந்தித்த பொழுது அவனுடைய வாழ்க்கை மாறுதுங்க. யூட்டர்ன் போடுறாரு. இயேசுவை நீங்கள் சந்தித்து விட்டு இன்னும் நீங்கள் மாறாமல் இருந்தால், நீங்கள் இன்னும் சவுலாகவே இருந்தால் வாழ்கின்ற வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லை. எப்பொழுது பவுலாக மாறப்போகிறீர்கள்? இந்த சவுல் எந்த அளவுக்கு கடவுளை துன்பப்படுத்தினாரோ, எந்த அளவுக்கு சீசர்களை துன்பப்படுத்தினாரோ, அதை விட அதிகமாய் கிறிஸ்துவுக்காக துன்பங்களை சகிக்கின்ற ஒரு மிஷனரியாக மாறினார். ஏசாமி சாதாரண ஆள் இல்லைங்க. உங்களை யாரு கல்லெடுத்து உங்களை அடிக்கிறாங்களோ அவங்க தான் உங்களை என்ன பண்ண போறாங்க, ஃபர்ஸ்ட் சுமக்க போறாங்க. உங்களுக்காக அவங்க தான் ஜெபம் பண்ண போறாங்க. உங்களுக்காக அவங்க தான் உதவி செய்ய போறாங்க. உங்களுக்காக அவர்கள் தான் என்ன பண்ண போறாங்க, எல்லா நன்மைகளையும் செய்ய போகிறார்கள். ஸ்தேவான் மீது கல்லெறிவதற்கு காரணமாயிருந்த சவுல் என்னும் மனிதனை கடவுள் தொட்டு என்ன பண்றாரு, அநேக லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களை வழிநடத்துகின்ற ஒரு தலைவனாக இயேசுவால் உருவாக்க முடியும் என்று சொன்னார். பைபிளை கிழித்து எரிந்த ஒருத்தர் சாது முடிக்க மாட்டேன்றீங்களே, சுந்தர் சிங். நான் உண்மையான கடவுளை பார்க்கலன்னு சொன்னா நான் ரயில் தண்டவாளத்தில் என்ன பண்ணுவேன், தலை போய் வச்சிருவேன்னு சொன்ன மனிதனை கடவுள் கூப்பிட்டு அவருடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் என்று சொன்னால், உங்க வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் கடவுளால மாற்ற முடியுமா, முடியாதா? அல்லேலூயா. அப்ப கடவுள் நம்மோடு இருக்கிறார், நமக்குள் இருக்கிறார். நமக்குள் இருக்கிற தூய ஆவியார் அவர் செயல்படுவதற்கு இடம் கொடுங்கள். உங்கள் தாளந்துகளை பயன்படுத்துங்கள். 3 பேர்கிட்ட தாளந்து கொடுக்குறாங்க. 3 பேரும் 3 விதமா பயன்படுத்துறாங்க. 2 பேர் வந்து சொல்றாங்க, ஐயா நீங்க கொடுத்தீங்க, நான் என்ன பண்ணேன், ரெட்டிப்பா ஆக்கிட்டேன். கொடுத்தீங்க, ரெட்டிப்பா ஆக்கிட்டேன். நல்லதுப்பா நல்லதுப்பா. ஒருத்தன் வந்தா, எப்பா நீ மோசமான ஆளு, சாதாரண ஆள்லாம் இல்லை, நீ பயங்கரமான ஆள், எனக்கு தெரியும். நீ குத்த காசை நான் என்ன பண்ணிடுறேன், பத்திரமா பொச்சு வச்சிருந்தாப்பா, தூய்மை என்ன பண்ணுங்க, நகரத்துக்கு வெளியே போய் போடுங்கப்பா. கடவுள் கணக்கு கேட்கிறவராக இருக்கிறார். நல்ல பாடுற தாளந்து கொடுத்தனே, நீ சர்ச்சில் பாடினியா? இல்லைங்கய்யா, நான் நல்ல சினிமா பாட்டெலாம் நான் நல்லா பாடுவேன். சரிப்பா, நீ நல்ல உனக்கு என்ன சொல்றது பேச்சு திறமையை கொடுத்துருக்கிறேனே, நல்லா பேசுவேன் ஐயா, பின்னாடி எல்லார பற்றியும் நான் நல்லா பேசுவேன். என்ன பண்ணுவேன், எங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள பற்றியெல்லாம் என்ன பண்ணுவேன், பேசுவேன். எனக்கு பிடிக்காதவங்களை பற்றியெல்லாம் நான் நல்லா பேசுவேன். அதுக்கு அப்படி கொடுத்துருக்கிறாரு. இல்லை, நாம் படைக்கப்பட்டிருப்பது அவருடைய மகிமைக்காக. நான் கிறிஸ்துவனா இருக்கிறது யாருக்காக, என் நன்மைக்காகவா? இல்லை, கிறிஸ்துவுக்காக. கிறிஸ்துவுக்காக படைக்கப்பட்டிருக்கிற நான் கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும். ஆனால் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய சுய லாபத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்போ நான் சுய லாபத்துக்காக வாழ்கின்ற பொழுது அர்த்தமுள்ள வாழ்க்கையாக அது இருக்குமா? நிச்சயமா இருக்காது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தூய ஆவியின் வல்லமையாலே நிரப்பப்பட்டவர்களாகிய நாம், தூய ஆவியை பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் ஒரு நாளும் நம்முடைய கால்கள் சும்மா இருக்கக்கூடாது. என்ன பண்ணோம், சுவிசேஷத்தை சுமந்து செல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். பெண்கள் சங்கம், ஐயா எங்களால் முடியாது, நீங்கள் சர்ச்சில் வந்து உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. திருச்சபையிலே வந்து அமர்ந்து மற்றவர்களுக்காக நீங்கள் எப்போ ஜெபிக்கிறீங்களோ அப்போ உங்கள் வீட்டில் இருக்கிற கடன் பிரச்சனைலாம் தீரும். நீங்கள் வந்து உட்காந்து மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது உங்களுடைய கண்ணீர் மாறும். நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபித்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கை மாறுதா இல்லையான்னு பாருங்க. பவுல் செஞ்சாரா ஜெபம்? ஜெபம் பண்ணாரா? ஏசாமி தனக்காக ஜெபம் பண்ணினாரு. எப்பவுமே தன் சீஷர்களுக்காக அவர் வேண்டிக் கொள்கிறார்.
தன்னோடு இருக்கிறவர்களுக்காகவும் தன்னை தாண்டி இருக்கிறவர்களுக்காகவும் தன்னை காண வந்திருக்கிற மக்களுக்காகவும் கடவுள் இறைவேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் பிதாவினுடைய வலது பாசத்தில் உட்கார்ந்து இடைவிடாமல் பெருமூச்சுகளோடு வேண்டிக் கொண்டே இருக்கிறார். இன்னும் 1 வருஷம் வாய்ப்பு கொடுங்க. இந்த பையன் என்ன பண்ணுவான்? திருந்திடுவான். இந்த மக என்ன பண்ணிட்டோம்? திரிந்து சரியாயிடும். என்ன பண்ணாதீங்க, கோடாரி எடுத்து இந்த மரத்தை வெட்டிடாதீங்க. கடவுள் தன் எஜமானிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறாராம். அப்போ நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கின்ற பொழுது நாமும் கடவுளின் பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை இந்த உலகத்துக்கு சாட்சியாய் சொல்ல முடியும். கடவுள் ஸ்தேவான்களை தேடிக்கொண்டிருக்கிறார். எந்த சூழ்நிலையிலேயும் மக்களுக்காக, மற்றவர்களுக்காக, உங்களை துன்புறுத்துகிறவர்களுக்காக, உங்களை கொடுமைப்படுத்துகிற உங்களுடைய குடும்பத்தினருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்களை வெறுக்கிற உங்கள் சகோதரனுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்களை வெறுக்கிற உங்கள் பெற்றோருக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்களை வெறுத்து ஒதுக்குகிற உங்கள் உறவுகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அப்போ உங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகும்? மாறும். அப்போ அவங்க தேடி என்ன சொல்லுவாங்க? உங்ககிட்ட என்னம்மா சொல்லுவாங்க? எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஜெபிச்சா எங்கள் வாழ்க்கை மாறும். நீங்கள் ஜெபம் பண்ணா கடவுள் எங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார்னு யார் சொல்லணும்? உங்கள் மீது யார் கல் எறிகிறார்களோ அவர்கள் சொல்ல வேண்டும். அப்போ சேவான்களை கடவுள் தேடிக்கொண்டிருக்கிறார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்கள் பரலோகத்தின் ஆண்டவரே, தூய ஆவியானவரே, எங்களோடு நீர் இடைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த திருச்சபை வழிபாட்டிலே கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சுவாமி, வந்தவர்கள் யாரும் வெறுமையாய் போய்விடாதபடி உம்முடைய அன்பினாலே, ஐக்கியத்தினாலே இணைக்கப்பட்டவர்களாய், தூய ஆவியின் வல்லமையாலே நிரப்பப்பட்டவர்களாய், இந்த உலகமெங்கும் சுவிசேஷத்தை கொண்டு சேர்க்கிறவர்களாய், நன்மை செய்கிறவர்களாய், ஸ்தேவான்களாய் நீர் எழுப்ப வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சாமி, பலப்படுத்தும், வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.